90களில் கொடிகட்டி பறந்த நடிகர்னா அது வினீத் அவர்கள் ஞாபகம் இருக்கா? அவருக்கு திடீரென ஏற்பட்ட சோகம், அதிர்ச்சியில் பிரபலங்கள். வாங்க அவங்களுடைய குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவருக்கு என்ன ஆச்சு, என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகர் வினீத் அவர்களை நினைவிருக்கா? அவருடைய மனைவி யார் தெரியுமா? அவர்களுடைய குடும்ப புகைப்படம் வெளியாகியுள்ளது. 90களில் பிரபலமான நடிகை வினீத் அவர்களை ஞாபகம் இருக்கிறதா? வினீத்தின் மனைவி யார் தெரியுமா? இணையதளத்தில் அவங்களுடைய குடும்ப புகைப்படம் வெளியாகியுள்ளது. தமிழ் சினிமாவில் 90களின் முன்னணி நடிகரில் ஒருவராக வலம் வந்தவர்தான் நடிகர் வினீத் அவர்கள். கேரளாவை பூர்வீகமாக கொண்ட இவர் மலையாளம், தமிழ், தெலுங்கு மொழிகளில் நடித்து தனக்கென ஒரு ரசிகர்களையும் கொண்டிருக்காரு. ஆவாரம்பூ படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நுழைந்த நடிகர் வினீத் நடித்த முதல் படத்திலேயே அனைவரும் மனதையும் கவர்ந்தாங்க. இதனால் தமிழ்நாட்டின் திரைப்பட நடிகர் சங்கத்தின் சிறந்த புதுமுகம் விருது இவருக்கு வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பல படங்களின் நாயகனாக கதையின் முக்கிய கதாபாத்திரம் நடித்து வந்தாங்க நடிகர் வினீத் அவர்கள். ஜாதி மல்லி, காதல் தேசம், சிம்மராசி, சுயவரம், வேதம், பிரியமான தோழி, உளியின் ஓசை என திரைப்படங்களில் தொடர்ச்சியாக நடித்து வந்தாங்க நடிகர் வினீத் அவர்கள். பலருக்குமே வினீத்தை நடிகராக மட்டும் தெரியும். ஆனால் இவர் ஒரு பரதநாட்டிய கலைஞர். பல பரதநாட்டிய கச்சேரியில் தனது திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறாரு நடிகர் வினீத் அவர்கள். வெளிநாடுகளில் நடக்கும் பல பரதநாட்டிய நிகழ்ச்சியில் பங்கேற்று கவனம் செலுத்தி வந்தாங்க நடிகர் வினீத் அவர்கள். பல படங்களில் வாய்ப்புகளையும் இதனால் தவறவிட்டார் என்றே சொல்லலாம். நடிகர், பரதநாட்டிய கலைஞர், டப்பிங் ஆர்டிஸ்ட், நடன இயக்குனர் என பன்முக திறமை கொண்டவர்தான் நடிகர் வினீத் அவர்கள். தமிழ் சினிமாவில் சில காலங்களாகவே காணாமல் போன வினீத் மீண்டும் சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வெளியான சந்திரமுகி திரைப்படத்தில் பரதநாட்டிய கலைஞராகவே நடித்து மக்களின் கவனத்தையும் ஈர்த்தார் என்றே சொல்லலாம். அந்த படத்திற்கு பிறகு மீண்டும் காணாமல் போன வினீத் தற்போது ஒரு சில படங்களில் மட்டுமே நடித்து வருகிறார். 2004ஆம் ஆண்டு பிரிஷில்லா மேனன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் நடிகர் வினீத் அவர்கள். இவருக்கு ஒரு மகளும் இருக்காங்க. மனைவி, மகளுடன் இருக்கும் நடிகர் வினீத்தின் புகைப்படம் இணையதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. நடிகர் வினீத்தின் மனைவி இவரா இன்றும் யாருக்கும் தெரியாத அளவு பெரிய மகளாக இன்றும் இணையவாசிகள் புகைப்படத்தை பகிர்ந்து வராங்க. இந்த நிலையில நடிகர் வினீத் அவர்களுக்கு சோசியல் மீடியாவில் ஒரு செய்திகள் பரவி வருது. அதாவது அவருக்கு இரத்த புற்றுநோய் இருப்பதாக அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வராங்க. தொடர்ந்து அவங்களுடைய மனைவி ரொம்பவே அவங்கள அன்பாகவும் ஆதரிச்சுட்டு வராங்களாம். இதனால் வெளிநாடுகளில் போய் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த இரத்த புற்றுநோயினால் வினீத் அவர்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டு உடல் மெலிந்து ரொம்பவே பார்ப்பதற்கே ரொம்பவே முகம் சுளிக்க அளவிற்கு மாறி போயிருக்கிறாரு. வினீத் அவர்கள் எப்படி நம்ம தமிழ் சினிமாவை கொண்டாடினார்களோ அதே போல வினீத் அவர்களுடைய உடல்நலம் பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க பிரபலங்கள் எல்லாருமே. தொடர்ந்து இவருடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இவருக்காக பிரார்த்தனை செய்து வராங்க. இந்த இரத்த புற்றுநோயிலிருந்து அவர் மீண்டும் திரும்பி வர வேண்டும், எந்த ஒரு உடல் ஆரோக்கியத்துடன் மீண்டு வர வேண்டும் என்று கடவுளுடன் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரசிகர்கள் எல்லாமே பிரார்த்தனை செய்துட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.